வணக்கம் நண்பர்களே, நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்க கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மை நிகழ்வு 5. சென்னை, ஜனவரி 28. பழைய மாமல்லபுரம் சாலை செம்மஞ்சேரியில் ஒரு முட்புதரில் அழுகிய நிலையில் ஒரு உடல் கிடப்பதா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. இந்த தகவலை கேட்டு போலீஸ் அங்கே போகிறாங்க. அங்கே இருந்த உடலை மீட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்த உடல் யாருடையது? அது ஆணா இல்லை பெண்ணா? கொலை செய்தது யாரு? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பை சேர்ந்தவங்க தான் 21 வயசான சிம்மி. இவங்க ஒரு திருநங்கை. 25ஆம் தேதி இரவு இவங்க வழக்கம் போல் வெளியே போயிருக்காங்க. எப்போவும் காலையில் தான் வீட்டுக்கு வருவாங்க. அன்றைக்கி காலையில் 10 மணி ஆகியும் அவங்க வீடு திரும்பலை. அதனால் அவங்க அம்மா 10 மணிக்கு அவங்களோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அதனால் பயந்து போன அவங்க கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்க 4 காவல் நிலையத்தில் சிம்மியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 26 அவங்க காணாமல் போயிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஜனவரி 28ஆம் தேதி ஒரு முட்புதரில் ஒரு உடல் கிடைக்குது. உடனே போலீஸ் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. ஒருவேளை இது சிம்மியோட உடலான்னு உறுதி செய்யறதுக்காக. அங்கே வந்தவங்க ரொம்பவே அதிர்ந்து போகிறாங்க. இது சிம்மியோட உடல் தான் அப்படின்னு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. போலீஸார் பிரேத பரிசோதனைக்காக அந்த உடலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையும் வெளியிடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்மியோட உடலில் எந்த விதமான காயமும் இல்லை. இறந்து 3 நாட்கள் ஆனதால தான் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பிரேத பரிசோதனை அறிக்கையை அவங்க வெளியிடுறாங்க. ஆனால் சிம்மியோட தாயோ இது முற்றிலும் தவறான பிரேத பரிசோதனை அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிம்மியோட உடலை பார்த்த அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. 1, சிம்மியோட முகத்தில் ஆசிட் ஊற்றிருக்காங்க, அதனால தான் முகம் அழுகுன நிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2, அவங்க கைகளில் வெட்டு காயம் இருந்ததாகவும் அமுல் ராணி தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸார் பார்த்த சிசிடிவி காட்சிகளில் சம்பவ இடத்துலேருந்து 4 திருநங்கைகள் ஓடுறதையும் அவங்க பார்த்துருக்காங்க. அதனால் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை ரொம்பவுமே தப்பு அப்படின்னு அந்த தாய் கதறி அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மி வழக்கில் மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையையும் காவல்துறையினர் எடுக்கலைன்னு சொல்லிட்டு அமுல் ராணியாக இருக்கட்டும், அந்த ஏரியாவை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே முற்றுகை போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையில் சிம்மிக்கு என்னதான் ஆச்சு? அவங்க நண்பர்களே அவங்கள கொலை பண்ணிட்டாங்களா? இல்லை அவங்களோட கொலைக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்குமா? ஏன் போலீஸார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.